நலங்கு மாவு சோப்பு செய்ய போகிறோம். ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான். இங்கே பாருங்கள் எண்ணெய். அடுத்தது நலங்கு மாவு அரைச்சிட்டு வச்சுட்டேன். இப்போ 100 கிராம் சோப்புக்கு 5 கிராம் நம்ம போட்டுக்கணும் நலங்கு மாவு. எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு. தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், பட்டை இதெல்லாம் ஊற்றியாச்சு. இங்கே பாருங்கள் வீட்டிலையே செஞ்ச பட்டை. இங்கே பாருங்கள் வீட்டிலையே ஆடை எடுத்து செஞ்ச பட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா கலக்குங்க. இப்போ நலங்கு மாவு சோப்பு நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து இப்போ ஊற்ற போகிறோம். லையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க. கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு நல்லா நம்ம கிண்டணும். ஊற்றியாச்சு. அந்த பட்டை, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். நல்லா கட்டி பிடிச்சி நம்ம கிண்டுறதுக்கு 45 நிமிஷம் ஆகும். நல்லா இட்லி பதம் வர நம்ம கிண்டணும். நல்லா தோசை பதம் வைக்க பாருங்கள். தோசை பதம் வர மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரப்பிங் ஆல்கஹால் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு மோல்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி நல்லா அடிங்க. சோப்பு ரெடி ஆயிடுச்சு. நலங்கு மாவு சோப்பு மேலேயும் இது பண்ணாமல் ரப்பிங் ஆல்கஹால் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இனிமேல் 2 மணி நேரம் சென்று நம்ம சோப்பு எடுக்கலாம். அடுத்தது 45 நாள் சென்று இந்த சோப்பு யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நலங்கு மாவு பவுடரு இன்றைக்கி தான் அரைச்சிட்டு வந்தேன். சரின்னு சோப்பு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன். நலங்கு மாவு பவுடர் வேணும்னாலும் சொல்லுங்கள், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.